ரஜபுடைய மாதத்தில் நம் அனைவருக்கும் பறக்கச் செய்கிறான். ஷாபானிலும் பறக்கச் செய்கிறான். ரமதானை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு துஆ. அதனுடைய தொடர்ச்சியாக அந்த துஆ சார்ந்து பல்வேறு செய்திகளை தினமும் நாம் பேசி வருகிறோம். பரக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்கிற இதே நேரத்தில் நமக்கு அந்த பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஏராளமான காரணிகள் நம்மை சுற்றி இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை செய்தால் நமக்கு பரக்கத்து கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் துஆ. யார் துஆ செய்கிறார்களோ அவர்களுக்கு பரக்கத் என்பது நிரப்பமாகவே கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். துஆவுக்கு ஏராளமான பலன்கள் இருந்தாலும் கூட ஒன்றை பன்மடங்காக நமக்கு பெருக்கி தரக்கூடிய அம்சமாக, நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துகளை முசீபத்துகளை நீக்கி வைக்கக்கூடிய அம்சமாக துஆ என்பது இருக்கிறது. துஆ என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் நமக்காக செய்யக்கூடிய துஆ என்று இருக்கிறது, பிறர் நமக்காக செய்யக்கூடிய துஆ என்று இருக்கிறது, நாம் பிறருக்காக செய்யக்கூடிய துஆ இருக்கிறது. ஆனால் இவை அனைத்துக்கும் மேலாக உயர்தரமான ஒரு துஆ என்பது அல்லாஹும் மலக்குமார்களும் மனிதர்களுக்காக செய்யக்கூடிய துஆ. மலக்குமார்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு சில செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது மனிதர்களுக்காக அவர்கள் துஆ செய்கிறார்கள். யார் அந்த வேலைகளை செய்கிறார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தருகிறார்கள். மலக்குமார்கள் அந்த மக்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். நாம் மிக சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் செய்கின்ற பொழுது மலக்குமார்களின் துஆ அதன் மூலம் கிடைக்கிறது. உதாரணத்திற்கு பார்ப்போம். முதல் விஷயமாக அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குமார்களும் யார் தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள் என்று புகாரி ஷரீஃபிலே 445வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இரண்டு அம்சம். பரலான தொழுகைக்கு ஒருவர் சுன்னத்தை தொழுதுவிட்டு காத்திருக்கிறார், அல்லது தொழுது முடித்துவிட்டு அந்த இடத்தில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இரண்டு நபர்களுக்குமே மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இந்த அடியாரை நீ மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு இந்த அடியாருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, வதுபு அலைஹி இவருடைய பாவங்களுக்கு நீ தௌபா பாவ மன்னிப்பு வழங்குவாயாக என்று மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். எப்பொழுது செய்கிறார்கள்? ஒரு அடியார் தொழுது முடித்து விட்டு அந்த இடத்தில் அமர்ந்து மாலம் யதகல்லம் அவர் பேசாமல் இருக்கும் காலமெல்லாம் அவருக்காக துஆ செய்யப்படுகிறது. பரதை தொழுதுட்டார், சலாம் கொடுத்து விட்டார், அந்த அத்தஹியாத்திலிருந்து கூட அவர் மாறவில்லை, அமர்ந்திருக்கிறார், அப்படியே அமர்ந்திருக்கிறார், அமைதியாக உட்கார்ந்தால் போதும். நீங்கள் இந்த சூறாவை ஓதுங்க, இந்த தஸ்பீகை ஓதுங்கள், இத்தனை தடவை ஓதுங்கள் என்றெல்லாம் ஹதீஸில் பதிவு செய்யப்படவில்லை. தொழுத இடத்தில் அவர் அப்படியே அமர்ந்திருக்கிறார், பேசாமல் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்கிறார். இது முதல் விஷயம். இரண்டாவது, தொழுகைக்காக வந்துடுறார், பாங் சொன்னவன வர்றார், ஒழு செஞ்சுட்டு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பள்ளிக்குள்ளே வந்து விடுகிறார். வந்ததற்கு பின்னால் சுன்னத்தை தொழுது விட்டு பரலுக்காக அவர் காத்திருக்கக்கூடிய நேரம் மிக புனிதமான ஒரு நேரமாக இஸ்லாத்தால் பார்க்கப்படுகிறது. தொழுகைக்காக காத்திருக்கிறார், காத்திருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். இந்த இரண்டு செய்தியுமே புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கவலை என்னன்னு சொல்லி சொன்னால், உள்ளூர் அரசியலிலிருந்து உலக அரசியல் வரை, பக்கத்து வீட்டு விஷயங்களிலிருந்து எதிர் வீட்டு விஷயங்களிலிருந்து எல்லா செய்திகளுமே பள்ளிவாசலில் மேலே குறிப்பிட்ட அந்த நேரங்களில் பேசப்படுகிறது. தொழுகைக்கு முன்னாடியோ தொழுகைக்கு பின்பதாகவோ எல்லா அரசியல் சார்ந்த விஷயங்களும் அல்லது தேவையில்லாத விஷயங்களும் முழுக்க முழுக்க பேசப்படுகிறது. எந்த அளவுக்குன்னா, முதல் சஃபிலேயே சமத்தில் வட்டமாக அமர்ந்து கொண்டு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ரஹ்மத்தை பெற்று தருவதை தடுக்கக்கூடிய காரியமாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே பள்ளி என்பது வெறுமனே நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் பேசுவதற்கும் இறைவனுடைய ரஹ்மத்தை நாடியிருப்பதற்குமான இடம் என்பதை நாம் மனதில் கொண்டாக வேண்டும். மலக்குமார்கள் மனிதர்களுக்காக துஆ செய்யக்கூடிய இடங்களில் முதல் இடம் தொழுகைக்கு முன்பதாக தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பது, தொழுகைக்கு பின்பதாக பள்ளிவாசல்களில் அமைதியாக அந்த இடத்தில் பேசாமல் அமர்ந்திருப்பது முதல். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, முதல் சஃபில் யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா ஸுஃபூஃபில் அவ்வல்,
முதல் சஃபில் யார் தொழுகிறார்களோ, முதல் சஃபை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹுடைய மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கிறது. முதல் சஃபினுடைய அந்த நன்மை என்பது நமக்கு மிக சாதாரணமாக சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய விஷயம் அல்ல. முதல் சஃபினுடைய அந்த நன்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு மத்தியில் அடிதடி நடக்கும், உங்களுக்கு மத்தியில் தள்ளுமுள்ளு நடக்கும். இன்னைக்கு யார் முதல் சஃபில் நிற்கிறது, சீட்டு குலுக்கி போட்டு யார் பெயர் வருகிறதோ அவர்கள்தான் முதல் சஃபில் நிற்க வேண்டும் என்கிற அளவிற்கு உங்களுக்கு மத்தியில் ஒரு போட்டியும் ஒரு வேகமும் இருக்கும் என்றெல்லாம் ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் முன்னேறி செல்லணும், எத்தனை நாளைக்கு நான் ஒரே வியாபாரத்தை செஞ்சிட்டு இருக்கிறது, எத்தனை நாளைக்கு ஒரே மாதிரி இருக்கிறது, எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும்னா நாம் முன்னேற்றத்தை முதல் சஃபிலிருந்து ஆரம்பிக்கணும். முதல் சஃபில் யார் சஃபிற்கு முன்னேறி வருகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையின் எல்லா இடத்திலேயும் முன்னேற்றம் கிடைக்கிறது. சஃபினுடைய அந்த சிறப்பு என்பதை பேச ஆரம்பித்தால் அது ஒரு சரியான ஒரு அம்சமாக நமக்கு மத்தியில் இருக்கு. எனவே தொழுகை சார்ந்து மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கக்கூடிய இரண்டாவது இடம் முதல் சஃபு. அந்த முதல் சஃபில் தொழுகக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார். மூணாவது, மலக்குமார்கள் துஆ செய்யக்கூடிய மனிதர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய இடங்களில் மிக முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னால், இமாம் ருக்கூவிலிருந்து எழுந்ததற்கு பின்னால் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று நாம் சொல்லும். சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாம் ருக்கூவிலிருந்து எழுந்தவுடன் மக்கள் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லுவார்கள். இந்த ரப்பனா லக்கல் ஹம்த் என்கிற வார்த்தை மலக்குமார்களும் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்றாங்க, யாருடைய இந்த துஆ, யாருடைய ரப்பனா லக்கல் ஹம்த் என்கிற அந்த வார்த்தை மலக்குமார்களுடைய வார்த்தையோடு ஒரு சேர இருக்கிறதோ அவர்களின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ருக்கூலிருந்து எழுந்திருக்கின்ற பொழுது நாம் சொல்லுவோம் அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த், மலக்குமார்கள் சொல்லுவாங்க ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று. இந்த இரண்டு வார்த்தையும் எப்பொழுது ஒன்று சேர்கிறது, யதார்த்தமாக நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு வக்துக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம். நாம் சொல்லுகின்ற பொழுது மலக்குமார்களும் சேர்ந்து சொன்னால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு சஹாபி இதே மாதிரி தொழுகையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று எழுந்திருக்கின்ற பொழுது அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரகா என்று சொல்லுவார், சத்தமிட்டு சொல்லுவார். அந்த தொழுகை முடிந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க, யார் இந்த மாதிரியான வார்த்தையை சொன்னது, ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் என்று யார் சொன்னார் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொல்வார், யார் ரசூலல்லாஹ், நான் தான் சொன்னேன். 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் அந்த நன்மையை எடுத்துச் செல்வதற்காக போட்டி போட்டு கொண்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு வாழ்த்து சொல்லுவார்கள். அவர் சொன்ன சாதாரணமான ஒரு வார்த்தை, ருக்கூலிருந்து எழுந்திருக்கும் பொழுது சொன்ன அந்த வார்த்தையை, அதனுடைய நன்மையை எடுத்து செல்வதற்கு மலக்குமார்களில் 30க்கும் மேற்பட்டவர்கள் போட்டி போட்டு கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை இந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம். எனவே தொழுகையும் தொழுகை சார்ந்த இடங்களும் பள்ளிவாசல்களும் புனிதமானவை. அவற்றை முழுமையாக நாம் நன்மைக்காக வேண்டி மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு சில செய்திகள் சொல்லப்படுகிறது, யார் ஒருவர் தான் அல்லாத மற்றொரு நபருக்காக துஆ செய்கிறார், அவருக்கு தெரியாமல் அவருக்காக வேண்டி துஆ செய்கிறார். நம்ம கேள்விப்படுறோம், யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லை, அவருக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், இவர் ஒரு நஷ்டத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்படுறோம். நாம் துஆ கேட்க கையேந்துகின்ற பொழுது, யா அல்லாஹ் அவருக்கு நீ பாவ மன்னிப்பை வழங்குவாயாக, இவருக்கு லாபத்தை தருவாயாக, அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவாயாக என்று அவர் அறியாமல் அவருக்காக நாம் துஆ செய்கின்ற பொழுது ஒரு மலக்கு என்ன செய்கிறார், நமக்கு அருகாமையில் வந்து அமர்ந்து ஆமீன் உனக்கும் அதே போல் ஆகட்டும் என்று நமக்காக வேண்டி ஒரு மலக்கு நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து துஆ செய்தார். நாம் பிறருக்காக துஆ செய்கிறோம், இன்னொரு மலக்கு நமக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, தான தர்மங்கள் வழங்கக்கூடிய நபருக்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 2 மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குகிறார்கள். இறங்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் செய்கிற துஆ என்னன்னா, அல்லாஹ் மாத்தி முன்சிகன் ஹலக், யா அல்லாஹ் இந்த நாளில் யார் யாரெல்லாம் மக்களுக்காக வேண்டி தான தர்மங்கள் வழங்குகிறார்களோ அவர்களுக்கு நீ அதிகமாக வழங்குவாயாக, அவருடைய ரிசுக்கை அதிகப்படுத்துவாயாக என்று ஒரு மலக்கு ஒரு பக்கம் துஆ செய்கிறார். இன்னொரு மலக்கு துஆ செய்கிறார், யா அல்லாஹ் யார் மக்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கிறார்களோ
அவர்களின் பொருளை நீ நாசமாக்குவாயாக என்று இன்னொரு மலக்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாக துஆ என்பது சாதாரணமாக ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் மலக்குமார்களுடைய துஆ என்பது ஒரு பெரும் அம்சமாக முஃமின்களுக்கு இருக்கிறது. இந்த மலக்குமார்களின் துஆவை பெற்றுக்கொள்ளக்கூடிய 5 இடங்களை நாம் மனதில் வைக்க வேண்டும். அவற்றை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான